பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கீழப்புலியூரில் பச்சையப்பன் கோவிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தேர் திருவிழாவையொட்டி நடந்த தீமிதி திருவிழாவில் பூக்குழி இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வந்தனர். அப்போது பக்தர்கள் தவறி விழுந்திருப்பதாக ஒரு அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிற்குட்பட்ட கீழப்புலியூர் கிராமத்தில் சிலோன் காலனி பகுதிக்கு அருகில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தின் திருத்தேர் ஓட்டம் மற்றும் தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரின் வடம்பிடித்து எடுத்து அம்மனை வழிபாடு செய்தனர். ஆண்டுதோறும் இந்த அம்மனுக்கு விரதம் இருந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதும் தீமிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று தீமிதித்து அம்மனை வழிபாடு செய்வதும் வழக்கமாக வைத்துள்ளனர். அதன்படி நேற்று மாலை இந்த பச்சையம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. அப்போது பார்த்தோம்னா இந்த விழாவின் பணிக்குழுவினர் தீமிதி திருவிழாவை தொடக்கி வைக்கும் போது ஒவ்வொருவராக பூக்குழியை நோக்கி ஓடி வந்தனர். அப்படி ஓடி வரும்போது அதில் ஒருவர் தவறி விழுந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்தவர்களும் குழியில் விழுந்துள்ளனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கீழே விழுந்தவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர். இதில் சிலருக்கு லேசான தீக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.